கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நாமத்திலே துவக்கப்பட்டது. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே இந்த பகுதியிலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை துவக்க சித்தம் கொண்டு அந்த ஆசீர்வாத இயேசுவின் நாமத்தில் இந்த சபையிலிருந்து நீ துவக்க போகிற கிருபைக்காய் சோதரிக்கிறோம். மகிமை வெளியரங்கமாக இந்த ஊழியத்துல பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும். இந்த வாசல் வழியே உள்ளே அற்புத அடையாளம் நடைபெறும். இயேசுவின் நாமத்திலே மக்கள் தொடப்பட விடுதலை வர கர்த்தாவே இயேசுவின் ரத்தத்தை இந்த வாசலிலே தெளித்து இந்த பில்டிங் முழுவதும் தெளித்து கர்த்தாவே இந்த ஆலயத்தை உம்முடைய வருகைக்கு ஒரு ஜனத்தை கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த ஆலயத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் திறந்து வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Hallelujah, 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 hallelujah. அது என் மாற்றம் ஈடாகுமோ, அது என் மாற்றம் தேவன் தந்த திருவீடு தேவிய அன்பு கிளை. தேவன் தந்த திருவீடு தேவிய அன்பு கிளை. அவரே அதின் அஸ்திபாரமே, அவரே அதின் அஸ்திபாரமே, அவரே கதை தந்தோமே. தேவன் தந்த திருவீடு தேவிய அன்பு கிளை. தேவன் தந்த திருவீடு தேவிய அன்பு கிளை. கோடா கொடியான ஸ்தோத்திரமே, கோடா கொடியான ஸ்தோத்திரமே. ஈடாகுமோ அது எம் மாற்றம், ஈடாகுமோ அது எம் மாற்றம் தேவன் தந்த திருவீடு தேவிய அன்பு கிளை. தேவன் தந்த திருவீடு
தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வாதம் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. We magnify your name, O Lord. Hallelujah. நம்மத்தில் இருக்கிறதான மூப்பர் ஞானராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறங்கி தேவ பிரசனத்தோடு ஆண்டவரை இந்த ஆலயம் நடத்தி ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் மேலான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறபடியால் கைகளை வைத்து ஒரு முன்னணியிலே சொல்லுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதிலே கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்ததாகவும் அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்ததாகவும் அவருடைய இருதயம் எப்பொழுதும் இதிலே வைக்கப்பட்டதாகவும் இருக்கிறபடியாலே அவருடைய நாமம் இதிலே தரிக்கப்பட்டு அவர் இம்மானுவேலராக இங்கே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறபடியால் கண்ணீரோடும் கவலையோடு நாம் காணப்படும் போது இந்த இடத்தில் வந்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியாக இந்த இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் இன்று இந்த இடத்தை கர்த்தருக்கு என்று கொடுத்தபடியாலே கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் நடுவிலே உலாவி உங்களுடைய நுகத்தடிகளை முறித்து லேவியரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சபைகளிலும் நீங்கள் கடந்து சென்று உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு பாரத்தை போட்டார். நல்லபடியாலே தம் சபையில இதை நான் சொன்ன பொழுது எல்லோரும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல இவ்விதமாய் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, கடந்த வாரத்துக்கு முக்கிய வெள்ளிக்கிழமை பிரியமானவர்களே துர்பலாபுரிலும் தொடர்ந்து நம்முடைய குலசபையாகிய கமலா நகரிலும் அப்படியே தொடர்ந்து உள்ளார் உபநகரிலும் விதமாய் ஒவ்வொரு குலசபைகளிலும் கர்த்தருடைய ஸ்தோத்திர கூட்டங்களை ஏற்படுத்தும்படியான ஒரு மேலான பாக்கியத்தை தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஜெபித்து வரமாகவே கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு இடத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 8-9 வருஷங்களாக இந்த இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே ஒவ்வொரு இடத்திலும் நாம் பிரியமானவர்களே ஒவ்வொரு இடமாக கடந்து சென்று கொண்டு பட்சியை போல் அங்கமாய் கூடி ஆராதித்தவர்களாய் காணப்பட்டோம், ஜெபித்தோம். கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இது மனுஷனால் அல்ல, இது தேவனால் உண்டானது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
சபையாரும் இதை ஏசப்பா மேல எத்தனை பேருக்கு ரொம்ப அன்பு இருக்குதுங்க. இந்த இடத்தை கொடுத்தது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க இங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க நினைக்கலாம், என்ன சிஸ்டர் கூட்டிட்டு வந்தாங்க, பிரதர் கூட்டிட்டு வந்தாங்க. உங்களை யாரும் கூட்டிட்டு வரல. இயேசு உங்களை நேசித்து அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதனால வந்துட்டு விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அவர் கூட்டிட்டு வந்துட்டு இங்கதான் இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் நன்றி உள்ளவர்களாய் நாம் தேவனுக்காக வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஜீவனோடு இருக்கிற கொஞ்ச காலம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். சங்கீதங்களிலே 119வது சங்கீதம் 119இல் ஒரு 3 ஆலோசனைகளை உங்களுக்கு நான் 2-3 நிமிடங்கள் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். 119 சங்கீதங்களிலே 112வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இதயத்தை சாய்த்தேன். இன்னொரு முறை யாராவது வாசிங்க. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவர் இந்த மாலை வேளையில உங்களோடு கூட மகிழும்படியாக, உணரும்படியாக, நீங்கள் உற்சாகப்படும்படியாக, நீங்கள் உங்களையே நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக தாவீதின் மூலமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன ஒரு ஆலோசனையாக, முடிவு பரியந்தம் still our last breath, நம்முடைய கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும். அதனாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் தாவீது சொல்லுகின்றார், முடிவு பரியந்தம் என்னுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது முக்கியமல்ல பிரியமானவர்களே. ஆனால் இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றதும் பிரஜாதி ஜனங்களின் மத்தியிலே, அறியாத ஜனங்களின் மத்தியிலே, காணாத ஜனங்களின் மத்தியிலே, இருளிலே விழுந்திருக்கிற பாவிகளாக விழுந்திருக்கிற ஜனங்களின் மத்தியிலே தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால், நீங்கள் முடிவு வரைக்கும், மரண பரியந்தம் வரைக்கும் இடைவிடாமல் நீங்கள் உங்கள் இருதயங்களை வேத வசனத்திற்கு உங்களை செவி கொடுத்து சாய்த்து அதற்கு நீங்கள் நடக்க முற்றிலுமாக நீங்கள் ஒப்படைக்கும்படியான ஒரு தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் நமக்கு இந்த இடங்களிலே ஜெபிக்கும்படியாய் ஒரு நல்ல ஜெப வீட்டை, ஆலயத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகினால் கர்த்தருடைய வருகைக்குள்ளதாக தாவீதுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது எப்படியாய் தன் இருதயங்கள் முழுவதுமாய் அவன் பிரமாணங்களுக்காக, வேத வசனத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு தீர்மானம் செய்தானோ, நீங்கள் மரண பரியந்தம் அந்த தீர்மானங்களை செய்வது மிக அவசியமாயிருக்கிறது. இரண்டாவதாக 22வது சங்கீதங்களிலே 25வது வசனங்களை, என்றால் நம் நல்ல செய்திகளை கேட்பதற்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால 22வது சங்கீதம் 25வது வசனங்களை மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆமென். தீர்மானங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொருத்தனை அவசியம். இந்த கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அது என்ன தீர்மானம்? சபையிலே ஆண்டவரை துதிக்கிற ஒரு வாழ்க்கை. உன் மரண பரியந்தம், உன் ஜீவன் இருக்கும் வரைக்கும் கிறிஸ்துவுக்காக உன் வாழ்க்கையிலே ஒன்று செய்ய வேண்டும் என்றால், மகா சபையிலே ஆண்டவர் நம்மை ரட்சித்தாரே, அதனாலே நம் ஜீவன் இருக்கும் வரைக்கும் தேவ வசனங்களுக்காக கீழ்ப்படிந்து சபைகளிலே ஆண்டவரை துதிக்கின்ற பிள்ளைகளாய், ஆண்டவரே என்னுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் நான் உமக்காக. அதைதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். என்னை கொன்று போட்டாலும், அவன் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கின்றான். 13ஆம் அதிகாரம் யோபுவினுடைய புத்தகத்தில் 15ஆம் வசனங்களை நாம் பார்க்கின்ற வேளைகளிலே அவன் ஜீவித்தில், அவன் வாழ்க்கையிலே எத்தனை உபத்திரங்கள், அவமானங்கள், நிந்தைகள் என்கின்ற காரியங்கள் முன்னே வைக்காதபடிக்கு அவன் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கின்றான், மரணம் என் ஜீவன் இருக்கும் வரைக்கும். அதை வாசிங்க 13-15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய்
நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ஆனாலும் என்னுடைய வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகாரம் ஆமா கர்த்தர் ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, என்னை கொன்று போட்டாலும் அதுதான் அந்த தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் ஆண்டவரே, என்ன வந்தாலும் சரி. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு நன்றாக தெரிந்த என்னுடைய சபைக்கு ஒரு சகோதரி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே அவர்கள் சினிமா மோகம், எம்ஜிஆர்னா ரொம்ப உயிரை. அவங்க வீட்டுக்காரர் கேட்டாராம், என்னம்மா நீ சினிமாவுக்கு போய்க்கிற, நான் எவ்வளோ சொல்றேன், அப்ப நான் உனக்கெல்லாம் வேணாவா, நீ இல்லைன்னா கூட பரவாயில்லையா, எனக்கு எம்ஜிஆர் தான். காலங்களில் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப பெரிய அறியாமை தவறுகளை செய்தோம், ஆனா என் வாழ்க்கையில ஒரு தீர்மானம், சாகிற மட்டும் நான் இயேசுக்காக தான் ஐயா வாழும். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. இதுதான் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே கொன்று போட்டாலும் ஆண்டவரே நான் உத்தமத்தில் நான் இருப்பேன். அதுதான் ஒரு தீர்மானம். என்னை கொன்று போட்டால் ஆண்டவரே நான் உமக்காய் வாழ என்னை நான் அர்ப்பணிப்பேன். கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரங்களிலே 13, 12ஆம் வசனங்களிலே 12 இதிலே பாருங்க. வாசிங்க வாசிங்க. நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் பாருங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையா தொடர்கிறேன். பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு 3வது ஆலோசனை என்னவென்றால், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, என் ஆண்டவர் என்னை எதற்காய் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டாரோ, என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் எல்லாம் ஆகிவிட்டது, நான் தேறினவனானே. சில நேரங்களில் நம்ம சொல்றோம், பெரியவங்களை பார்த்து பிள்ளைங்க சொல்றாங்க, மம்மி உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா ரெடி, சும்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட காலங்கள் இந்த வாழ்க்கையிலே பாருங்கள் பிரியமானவர்களே. எல்லாம் எனக்கு தெரியுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நீ நேற்று வந்த, நான் இங்க 5 வருஷமா வேலை அதல்ல. பிரியமானவர்களே, நன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே யோசிக்க வேண்டிய காரியம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பைபிளை படிச்சுட்டேன், நீங்க எனக்கு சொல்ல வேணாம், ஒரு பிரசங்கம் பண்றாரு, இது இல்லை அப்படி இல்லை, இது அப்படி அல்ல, இது அப்படி அல்ல, அப்படி இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும் என்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்பதான் கால் வைத்திருக்கிறோம். போக வேண்டிய தூரம், பயணங்கள் வெகு தூரம். கற்றுக்கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக, வாழ்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானங்களை நாம் எழுந்தெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிடாதபடிக்கு, எல்லாவற்றிலும் தேறினவனாலே என்று சொல்லிவிடாதபடிக்கு, ஆண்டவர் உன்னை எதற்காக பிடித்தாரோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் தொடர்ந்தேன். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை இயேசுக்காய் ஆசையாய் அவர் மேல் அன்பு கொண்டு பாவியான என்னை இரக்கம் காட்டின இயேசுவே, நான் உனக்கு என்ன சொல்லி ஐயா நன்றி சொல்லுவேன். வாரங்களானா சனிக்கிழமையிலேயே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானங்கள் உங்களுக்குள் வளர்ந்தால், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதினாலே சபைகளிலே போய் நான் துதிப்பேன், ஆண்டவரை உயர்த்துவேன் என்கின்ற நல்ல இருதயங்கள் உங்களுக்குள் வந்துவிட்டால், ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை வாழாக்காமல் தலையை மாற்றுவார். தேவனே சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதான செய்தி மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் பிரியமானவர்களே, நம்ம மத்தியில் இருக்கிறதான சிறு பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார்கள். எனக்கு கவலை இல்ல இல்ல, எனக்கு கண்ணீர் இல்ல இல்ல, எங்க டாடி மட்டும் என்னோட இருந்தாலே இருந்தாலே, எனக்கு கவலை இல்ல இல்ல, எனக்கு கண்ணீர் இல்ல இல்ல, எங்க டாடி மேல
சந்தோஷமா இருக்கிறீங்க. இங்க ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டதை குறித்து நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆயத்தமா? எத்தனை பேர் வார்த்தையை கேட்க ஆயத்தமா? ஹல்லேலூயா. ஓகே, நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளே தீர்க்கதரிசனமான வார்த்தையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த நாளில் இந்த சபைக்கு பிரதான ஆசாரியராக இயேசு ஆசீர்வாதங்கள் கொண்டு வரதை குறித்து பேசப்போகிற 2 காரியம். பரிந்து பேசின பிரதான ஆசாரியர், பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர், இது 2ஐயும் பேசப்போற. சிம்பிளா பேசப்போற. இயேசு பரிந்து பேசினவர், இயேசு பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர் என்று சங்கீதம் 110 தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் என்று சங்கீதம் 110 அவரை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். குமாரன் தேவனை நோக்கி, குமாரன் யார்? இயேசு. தேவன் யார்? பிதாவை நோக்கி. என்ன சொன்னாரா? நான் உடைய சத்துருக்களை உடைய பாதபடியாக்கி போடும் வரை நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்கார். ஆக இயேசு ஒன்று அறிந்திருந்தார், தேவன் என்னோடு கூட இல்லாம நான் சாத்தான அவருடைய பாதபடி கொண்டு வர முடியாது என்பதை அறிந்திருந்தார். இது ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். யாரை கொண்டு? இயேசுவை கொண்டு. யாருடைய பாதபடிக்கு? பிதாவின் பாதபடிக்கு. யாரை? தேவனுக்கு விரோதமாய் தன்னை உயர்த்தவனை கொண்டு வருகிற அந்த ஊழியம் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள இயேசு பிரதான ஆசாரியருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பூமியில் இருக்கிற பிரதான ஆசாரியர் பலவீனமான பிரதான ஆசாரியர் இருந்தபடியால் அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். தங்களுக்குள்ளும் பாவமுகன மனசாட்சி இருந்தபடியால் தங்களுடைய பாவங்களுக்காய் பலிகளை செலுத்தினார்கள். ஆகவே பலி நிற்கப்படவில்லை. ஆகவே இப்பொழுது தேவன் தம்முடைய குமாரனை பிரதான ஆசாரியராய் மாம்சத்திலே கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆகவேதான் எவ்வளவு 2ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகள் மாம்ச ரத்தத்தை உடையவராக இருக்கிறது போல அவரும் மாம்ச ரத்தத்தை உடையவர் ஆனார். நல்லா கவனிக்க, தீர்க்கதரிசனத்தை சேர்த்து சொல்ல போறேன். பிள்ளைகள் மாம்ச ரத்தத்தை உடையவராக இருக்கிறது போல அவரும் அவர்களை போல மாம்ச ரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரிகள் பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்க. அங்கே சங்கீதம் 110 பார்த்தோம், உங்களுடைய சத்துருவை உடைய பாதபடிக்கு கொண்டு வர. இங்கே பார்க்கிறோம் இயேசு மாம்சத்து ரத்தத்தை உடையவரானதை பார்க்கிறோம். எதற்காய் மாம்ச ரத்தத்தை உடையவரானாராம்? ஒரு பிரதான ஆசாரியராய் மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானவனை அவருடைய மரணத்தினாலே அழிக்கும்படி அவர் மாம்சத்து ரத்தத்தை உடையவரானார். அதே நேரத்தில் பிரதான ஆசாரி ஊழியத்தை அவர் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். பிரதான ஆசாரியருடைய ஊழியம் மனுஷனுக்கு நடுவே, தேவனுக்கும் மனிதனுக்கு நடுவே நிற்கின்றவன் பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் யார் என்று கேட்பேன். தேவனுக்கு மனுஷனுக்கு நடுவே நிற்க பிரதான ஆசாரியர் சொல்ல வேண்டும். பிரதான ஆசாரியர் யார்? தேவனுக்கு மனுஷனுக்கு நடுவே நிற்கின்றவன் பிரதான ஆசாரியர். சபையில தேவன் எதிர்பார்க்கிறது, இயேசு எப்படி சிலுவையில அந்த பிரதான ஆசாரியர் ஊழியத்தை பரிந்து பேசி நிறைவேற்றினாரோ அதே நிலைமையிலே கர்த்தருடைய சபையில அந்த பரிந்து பேசுகிற ஆவிக்குள்ளே அவர் ரத்தத்தினால் அவர் நாமத்தினாலே கழுவப்பட்டவர்கள். ரோமர்ல வாசிக்கிறோம், அவர் நாமத்தினாலும் அவர் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் நானும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ஆவியிலே, இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்டோம், நீதிமான் ஆக்கப்பட்டோம். ஆகிய உங்களுக்குள் எனக்குள் யாருடைய ஆவி இருக்கிறது? கலாத்தியர் 4 வாசிக்கின்றோம், தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவி உங்களுக்குள் அனுப்பினார். ஆகிய உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற ஆவி யாருடைய ஆவி? இயேசுவின் ஆவி. உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற ஆவி யாருடைய ஆவின்னு கேட்பேன். நீங்க இயேசுவின் ஆவின்னு சொல்லணும். உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற ஆவி யாருடைய ஆவி? யாருடைய ஆவி? யாருடைய ஆவி? யாருடைய ஆவி? அந்த ஆவிதான் பரிந்து பேசுகிற ஆவி. அந்த பரிந்து பேசுகிற ஆவிக்குள்ளே எல்லாருடைய பாவத்தை தன்மேல் போட்டுக்கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கார் என்று சொல்லி இயேசு எல்லாருடைய பாவத்திற்காய் பிதாவிடத்திலே பரிந்து பேசுவதை பார்க்கின்றோம்.
அதே பரிந்து பேசுகிற ஆவியைத்தான் ஸ்தேவானுக்குள்ளே முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானுக்குள்ளே பார்க்கின்றோம். அந்த பரிந்து பேசுகிற ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்றால் அவன் இயேசுவின் ஆவியிலே செயல்பட்டான். இயேசுவின் ஆவியிலே செயல்படுகிறவர்கள் தான் மற்றவர்கள் பாவத்தை தன் மேல் போட்டுக்கொண்டு, மற்றவர்கள் பாவத்தை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, மற்றவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி, இரத்தத்துக்குள்ளே கிருபைக்குள் வரும்படி அவர்கள் பரிந்து பேசுவார்கள். உங்களுக்குள்ளே இயேசுவின் ஆவி இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த இயேசுவின் ஆவி பூரணமாய் வெளிப்பட வேண்டும் என்றால் எப்படி இயேசு பரிந்து பேசினாரோ, ஸ்தேவான் எப்படி பரிந்து பேசினானோ, அந்த பரிந்து பேசுகிற ஆவிக்குள்ளே ஒரு சபை கடந்து வரும். ஆனால் அந்த சபையில தேவ மகிமை தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசியை பாருங்கள் பரிந்து பேசினார். யாருக்காய் பரிந்து பேசினான்? தன்னுடைய மனைவியை அந்த ராஜா அழைத்து கொண்டு போய் விட்டான். அவனுக்கு அதிகாரம் உண்டு, அவனுக்கு பலம் உண்டு, அவனுக்கு பராக்கிரம் உண்டு, அவனை யாரும் எதிர்க்க முடியாது. அந்த நிலைமையில அந்நியனாய் அந்த இடத்திற்கு வந்த அவனுடைய மனைவியை ராஜா அழைத்து கொண்டு போய்விட்டான். ஆனால் அவன் தேவனுடைய உடன்படிக்கைக்கு இருந்தபடியால் தேவனங்கி இடைப்படுவதை பார்க்கின்றோம். சில காரியத்தில் எதிர்பாராத சூழ்நிலைகள் இப்படி உங்களுக்கு வரும்போது நீங்கள் உடன்படிக்கையின் ஜனம், நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களுக்கு இடைப்படுவார். தேவன் அந்த இரவிலே சொப்பனத்துல அந்த ராஜாவோடு இடைப்பட்டார். உங்களுக்குள்ளே பரிந்து பேசுகிற ஆவி உயருமை ஆனால், உங்களுக்குள்ளே அன்பு உயருமை ஆனால், யாரோடெல்லாம் தேவன் இடைப்பட வேண்டுமோ அவர்களோடு இடைப்பட வேண்டியது தேவனுடைய வேலை. நீங்கள் தேவன் பட்சத்தில் இருந்தால் உங்கள் பட்சத்திலிருந்து தேவன் தம்முடைய வேலையை செய்வார். நீங்க வார்த்தை கொடுத்தால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்காய் கிரியை செய்யும். ஆவி சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கும், நம்பிக்கிறவளுக்கா துன்பப்படுத்துறவளுக்கா ஜபம் பண்ணும், தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யும், சத்துருக்களை சிநேகிக்கும். இதுதான் இயேசுவின் ஆவி. இந்த இயேசுவின் ஆவியில நீங்கள் கிரியை செய்யும் போதுதான் தேவனுடைய பெரிய கரத்தை சபையிலே காண முடியும். முதலாவது எனக்குள்ள இருந்து நான் விடுவிக்கும் போதுதான் என் மக்களுக்குள்ள தேவன் பூரணமாய் கிரியை செய்கிறார். முதலாவது சபைக்கு தலைவனாய் இருக்கிற எனக்குள்ள இருந்து அந்த பரிந்து பேசுகிற ஆவி அந்த அன்போடும் மன்னிக்கிற சிந்தையோடும் பிரபலாசாரி இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியை, அதே சிந்தையை, அதே எண்ணத்தை, அதே தன்மையை, அதே சுவாபத்தை நான் என்னிலே ஏற்றுக்கொண்டு எனக்குள்ள இருந்து என் ஆவியின் மக்களுக்குள்ளே கொண்டு வருகிற வேலையிலே அந்த சபைதான் ஒரு பெரிய பாதிப்பை பொல்லாத ஆவிகளுக்கு உண்டு பண்ணும். இந்த யோவான் அப்போஸ்தலன் இருக்கிறாரு. அவர் முதலாவது யோவான் சுவிசேஷம் தான் பார்ப்போம், இரண்டாவது யோவான் அப்போஸ்தலன்னு பார்ப்போம், மூன்றாவது திவ்ய வாசகனாகி யோவான். மூணாவது என்ன ஆயிட்டாரு? திவ்ய வாசகன், அதாவது டிவைன் யோவான். என்ன யோவான்? தெய்வீக யோவான். முதலாவது சுவிசேஷகன், இரண்டாவது அப்போஸ்தலன், மூணாவது தெய்வீக யோவான். சபையில தெய்வீகம் சபையில இயேசு வரணும், சபையில இயேசுவின் ஆவி வரணும். முக்கியமாய் அந்த பிரதான ஆசாரியருடைய ஊழியம் அவர் பரிந்து பேசினார், இப்போது பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகிய அந்த பரிந்து பேசுகிற ஆவி சபையில வறுமை ஆனால் அங்கேதான் ஒரு பெரிய பிரேக், அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அது நடக்காதெல்லாம் நடக்குது, புதிய காரியம் நடக்குது, பெரிய காரியம் நடக்குது. பெரிய அளவுல தேவன் கிரியை செய்கிறார். அவருடைய மகத்துவம் வெளிப்படுகிறது, மகிமை வெளிப்படுகிறது, ஆச்சரியமான காரியம் நடக்கிறது. உங்களுக்கு புத்தி கெட்டாத காரியங்களை தேவன் அவைகளுக்குள்ளே வைக்கிறார். தானியேல் ஜெபத்தை பாருங்கள், நெகேமியாவின் ஜெபத்தை பாருங்கள். தானியேல் எல்லாருடைய பாவத்தை தன்மேல் போட்டு, நெகேமியா எல்லாருடைய பாவத்தை தன்மேல் போட்டுக் கொண்டான். நெகேமியா அந்த பாவத்தை சென்று முடிச்சு இந்த பாவத்தை தன்மேல் போட்டுக்கொண்டு இந்த அறிக்கை சபத்தை செய்து முடித்த உடனே அவனுக்கான திட்டத்தை தேவன் தோன்றினார்.
அவனை கொண்டு தேவன் செய்ய வைத்திருந்த திட்டத்தை தேவன் துவக்கிவிட்டார். அவனை கொண்டு எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற திட்டத்தை அதற்கு பின்னாலேயே பூரணமாய் துவக்கி முடித்தார். மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவி. இயேசுவின் பிரதான ஆசாரியனுடைய ஆவி பரிந்து பேசுகிற ஆவி. இன்று கர்த்தருடைய சபையில அந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இங்க இருக்கிற ஒரு 10 பேருக்குள்ள அந்த பரிந்து பேசுகிற ஆவி இயேசுவின் ஆவி பற்றி எரியுமையானால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்குள்ள தேவன் எடை பெரிய பெரிய சாட்சியெல்லாம் உண்டாது. ஆகவே இந்த இம்மானுவேல் ஜெபங்களுடைய பிரதிஷ்டையிலே இங்க இருக்கிற மக்களை அந்த பரிந்து பேசுகிற ஆவியினால் நடப்பதாக. அதுதான் இயேசுவின் ஆவி. அந்த பிரதான ஆசாரியர் இயேசுவுக்குள்ளே பரிந்து பேசுகிற ஆவியே காணப்பட்டது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறது. இதனால யாராவது மன்னிக்க வேண்டியிருக்கா? உங்களுக்கு பரிந்து பேசுகிற ஆவி என்ற ஒரு ஆவி உயர்ந்திருக்கிறதா? Hallelujah. 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 அவர் பரிந்து பேசினார். அவர் பரிந்து பேசிக்கொண்டு இருக்க அவர் உயிரோடு எழுந்தார். 3 சொன்னபடி உயிரோடு எழுந்தாரு. அதுல அந்த உயிரோடு எழுந்ததற்கு நான் விசுவாசிக்கிறேன். அவர் சிலுவையில பரிந்து பேசினாரு. அவர் சிலுவையில பரிந்து பேசின உடனே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பேசின உடனே நீதிமொழியின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், மன்னிப்புல என்ன இருக்கிறது? மகிமை இருக்கிறது. இயேசு எதுல உயிர்த்தெழுந்தாரா? எதன் மூலம் உயிர்த்தெழுந்தாராம்? ரோமர் 6ஆம் அதிகாரத்துல பிதாவின் மகிமையினாலே இயேசு உயிரோடு எழுந்தாராம். பிதாவின் மகிமை எங்கே வெளிப்படும்? மன்னிப்பு எங்கே இருக்கிறதோ, மன்னிக்கிற ஆவி எங்கே இருக்கிறதோ, மன்னிக்கிற சிந்தை எங்கே இருக்கிறதோ, பரிந்து பேசுகிற ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே பிதாவின் மகிமை வெளிப்படும். அந்த மகிமை மன்னிக்கிற இடங்கள் மகிமை வெளிப்படும். கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, விடாப்புடி இன்னும் தேவனுடைய வார்த்தைக்குடைய ஆவி அல்ல. எப்படி மகிமை வெளிப்படும்? இந்த ஏரியாவில் உங்களுக்குள்ள மக்கள் அன்பை பார்ப்பாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியை பார்ப்பாங்க. சத்தத்தை கேட்பதல்ல, வாழ்வை பார்ப்பது, உங்களிலே மன்னிக்கிற சிந்தையை பார்ப்பது. அங்கதான் கிறிஸ்து இருக்கிறார். Hallelujah. 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 Oh, glory to God. மன்னிக்காததுனாலே சிலருக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட வியாதியிலிருந்து விடுதலை இல்லை என்பதை இப்போது கர்த்தர் 2 பேரோடு பேசுகிறேன். ஐயா, ஒரு குறிப்பிட்ட வியாதியிலிருந்து பல நாட்களாக விடுதலை இல்லாததற்கு காரணம் நீ விசுவாசி, பாஷைகளை பேசுகிறாய், ஆனால் உன்னுக்குள்ளே அந்த மன்னிப்பின் சிந்தை இல்லை, பரிந்து பேசுகிற ஆவி இல்லை. நீயோ அவனுக்கு தண்டனை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய். ஆகவே அந்த தண்டனை தான் உண்மையில வியாதியாய் இருக்கிறது. நீங்க மனுஷன் ஆண்டவரை அறியாம, சத்தியத்தை புரியாம, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை புரியாம, இயேசுவின் அன்பை புரியாம, பிதாவின் அன்பை புரியாம நான் ஒரு பக்கமா சார்ந்துட்டேன். ஆண்டவரை ஒரு பக்கமா சத்தியத்துல சாய்ந்துட்டையா, இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் அந்த சகோதரி அந்த சகோதரனை மன்னிச்சிடுறேன்னு சொல்லி மனப்பூர்வமா மன்னிச்சிரு. இன்றே உனக்கு விடுதலை நாள், தெய்வீக சுழற்சி. பிரதான ஆசாரியர் மன்னித்தார், பரிந்து பேசினார். இப்போது பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக அவர் உயிரோடு இருக்கிறார்.
பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் ஆகியார் அவருடைய பரிந்து பேசுதலுக்குள் முற்றும் முடிய ரட்சிப்பை நான் நீங்கள் சபை ஊழியன் உடையவர்களாய் இருக்கிறோம். பிதா மேல ரைட் ஹேண்ட்ல போய் பிதாவின் ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்து உங்க பிரதான ஆசாரியராய் ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்து மகத்துவ ஆசனம் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மகத்துவ ஆசனத்துல விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியர். அவனிங்க விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியராய் பிதா வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ரெஸ்ட் எடுக்கல. இப்போது அவர் வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட உடன்படிக்கையின் பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பார்சத்துல உங்களுக்காக எனக்காக வாக்கு தத்தத்துக்குள்ளே தீர்க்க தரிசனத்துக்குள்ளே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியால் அவருடைய பரிந்து பேசுதலுக்குள் எனக்கு ரட்சிப்பு உண்டு, வெற்றி உண்டு, அற்புதம் உண்டு, சுகம் உண்டு, நல்ல எதிர்காலம் உண்டு. கீழாகவள் மேலாவே வாழாகவள் தலையாவே எனக்கு உருவாக்கப்படி எந்தாத வாய்க்காதே போம். அவர் பரிந்து பேசுதலுக்குள்ளே தீர்க்க தரிசனத்தின் நன்மை ஒவ்வொன்றும் வாக்கு தத்தங்களின் நன்மை ஒவ்வொன்றும் எனக்கு வரும் வந்து கொண்டு இருக்கிறது. தாவீது சொன்னா கொடுமையான மனுஷர்களை தப்புவிக்கிறேன். கொடுமையான ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் பொறாமையின் ஆவிகளும் அன்பின் ஆவிகளும் சில சமுதாயத்திலிருந்து கட்டவிழ்த்து விடப்படுகிற பொல்லாத மனுஷர்கள் மூலம் வருகிற ஆவிகளும் உங்களை தாக்கும்படியான எண்ணங்கள் யோசனைகளை சத்துரு அவர்களுக்குள்ளே போடுகிற வேளையில என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுதலுக்குள்ளே அவைகளை குலைத்து போடுகிறார். அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார். நீங்களும் நான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். ஒன்னை இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். அவனுக்கு புரிகிறேன் ஒண்ணுமே நடக்க மாட்டேன். மந்திரம் வைக்கிறோம், ஜூனிய வைக்கிறோம், உங்களுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அதை குறித்து யோசிக்கவே தேவையில்லை. நீங்க ஒண்ணு மந்திரம் தந்திரம் சொல்லிட்டு எங்கேயும் தீர்க்க வச்சுட்டு போக வேண்டிய அவசியம். உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குது. பழையாம் நல்லா கவனிங்க. வாழா இஸ்ரவேல் ஜனங்கள் நதிக்கு அப்புறத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்கனவே மந்திரம் பண்ணிட்டான். ஏற்கனவே மந்திரம் பண்ணிட்டான். இந்த உலக மந்திர சிஸ்டத்துல தான் இருக்கு. ஏற்கனவே மந்திரம் பண்ணிட்டான். தீர்க்கதரிசி போடணும்னு சொன்ன வார்த்தை யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாத பிள்ளை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவது இல்லை. இது எல்லாம் இயேசுவின் பரிந்து பேசுதலுக்குள்ள. நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசுவின் பரிந்து பேசுதலுக்குள்ள ரட்சிப்பு வருகிறது, உங்களுக்கு நன்மை வருகிறது, சுதந்திரம் வருகிறது, வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதம் வருகிறது. ஏற்கனவே இயேசு இல்லாம வார்த்தை இல்லை, இயேசு இல்லாம வாக்கு தத்தம் இல்லை. வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுக்குள் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதம் உங்கள் விசுவாசத்தில் வரும், உங்கள் அறிக்கையில் வரும், உங்கள் பிரகடனத்தில் வரும். அதை விட மேலாக இயேசுவின் பரிந்து பேசுதலுக்குள்ளே எனக்கு வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதம் வரும். வருகிற வருடம் உங்களுக்கு வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் பெரிய விதமாய் வரப்போகிறது. வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதம் வந்து குவிய போகிறது. வாக்கு தத்தங்களின் நன்மைகள் குவிய போகிறது. கர்த்தர் உங்களை பெரிய ஆசீர்வதிக்க போகிறார். பெரிய நன்மைகள் வரப்போகிறது. பெரிய காரியம் செய்ய போகிறார். பெரிய காரியம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் பரம ஆசாரியராக உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் ஆரோக்கியமான வாழ்வுக்கு, உங்கள் செழிப்புக்கு, உங்கள் பிசினஸுக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு, உங்கள் ஆராதனைக்கு, உங்களுடைய சகல காரியத்துக்கு இயேசு பிரபலாசாரியராக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியா நன்மைகள் வருகிறது, அதிசயங்கள் நடக்கிறது. பெரிய பையன் கசி கலவட்ட
அன்பின் ஆவி. அவங்கதான் பரிந்து பேசுவாங்க. இயேசு கூட அந்த அன்பின் அபிஷேகம் அவங்கதான் பரிந்து பேசுவாங்க. அவங்கதான் செவிக்கிறோட ஆசிரியர், அவங்கதான் நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்த ஜெபம் பண்ண முடியும், அவங்கதான் தீமை செய்வதற்கு நன்மை செய்ய முடியும், அவங்கதான் சத்துருவை சிறையிக்க முடியும். எல்லாரும் கண்ண போடுங்க. அந்த அன்பின் ஆவியினால என்னை நிரப்பும். ஒரு நிமிஷம் வாயை திறந்து சிறுசியா ஜெபம். இயேசு காணப்பட்ட அன்பின் இயேசு காணப்பட்ட அன்பின் இயேசு காணப்பட்ட அன்பின் மனைவி நேசம், என் புருஷன் மேல அனுப்பிவிடுவோம், பிள்ளைகள் மேல அனுப்பிவிடுவோம், சபையார் மேல அனுப்பிவிடுவோம், பாஸ்டர் குடும்பத்தின் மேல அனுப்பிவிடுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்களை அனுப்பிவிடுவோம். இந்த பகுதியில் நான் அன்பை வெளிப்படுத்த போறேன். நான் அன்பை ரிலீஸ் பண்ண போறேன். எங்கள் பரலோகத்திலே கொடுத்த வார்த்தையோடு பரிந்து பேசுகிற இயேசுவின் ஆவிக்கும் இயேசுவின் அன்புக்குள்ளே செயல்பட்டு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்று ஆசீர்வாதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்துக்குள்ளே பேசின வார்த்தைக்குள்ளே நன்மைகளுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. சாட்சி உண்டாகிறவர்களாட்சி மாணவர்கள் சபை இந்த பகுதிக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர ஆசை இயேசுவின் நாமத்தில். நீர்வளம் குறையாத வண்டல் வயல் போ, வற்றாத நீரூற்று பொங்கும் துறவு போ. நீர்வளம் குறையாத வண்டல் வயல் போ, வற்றாத நீரூற்று பொங்கும் துறவு போ. வாழையடி வாழையாய் வளம் பெறும் குடும்பமாய் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். வாழையடி வாழையாய் வளம் பெறும் குடும்பமாய் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் என்றும் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் என்றும் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் என்றும் இருப்பாய். நீ ஆசீர்வாத